இந்த உலகத்துல எவ்வளோ பழமையான ஆர்க்கிடெக்ட் அண்ட் ஸ்டாச்சூஸ் எல்லாமே உங்களால பார்க்க முடியும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனிதர்களால உருவாக்கப்பட்டதா தான் இருக்கும். ஆனா, மனிதர்கள் அதை ஏன் உருவாக்குனாங்க? எப்படி உருவாக்கியிருப்பாங்க? அப்படின்றது தான் மிஸ்ட்ரியா இருக்கும். ஆனா, இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த யொனாகுனி மொனுமெண்ட் அப்படின்ற ராக் ஸ்ட்ரக்சர் இது தானா உருவானதா? இல்ல மனிதர்களால உருவாக்கப்பட்டதா? அப்படின்றதே மர்மமா இருக்கு. ஸோ, இன்னைக்கான வீடியோல நம்ம இத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்த்தா இந்த பிரம்மாண்டமான ராக் ஸ்ட்ரக்சர், இது வந்து பார்த்தீங்கன்னா 1985க்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ராக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதே யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா, இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த ஒரு நபர் எதிர்ச்சியா அந்த இடத்துல டைவ் அடிக்கும்போது, அவரு இந்த ராக் ஸ்ட்ரக்சர அவரு பார்க்குறாரு. அப்படி பார்த்த இவரும் வந்து எல்லார்ட்டயுமே சொல்ல கிடையாது. ஏன்னா, இது பார்க்க வந்து மனிதர்கள் உருவாக்குன மாரி இருக்குது. இல்ல, இது ரொம்ப பழமையானதா இருக்கு. அந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நெனச்சு, இவரு அத பத்தி யார்ட்டயுமே சொல்லாம தான் இருந்திருக்காரு. ஆனா, காலப்போக்குல இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு, அந்த இடத்துல அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெறைய ஃபோட்டோஸ் எல்லாமே வெளிய வர ஆரம்பிக்குது. அத பார்த்ததுல சில பேர் இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு ராக்க பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பழங்காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் இந்த ஒரு ராக்கு அதாவது இந்த ஒரு பாறைய இந்த மாரி அவங்க செதுக்கியிருக்கணும். அவங்க வந்து இது ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக செதுக்கியிருக்கணும். இந்த இடத்துல வந்து கடலுடைய மட்டம் அதாவது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல கடலுடைய மட்டம் வந்து நீர் மட்டம் அதிகரிச்சிருக்கணும். அப்போ வந்து இது வந்து கடல்ல மூழ்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு நகரம் இருக்கும். அந்த நகரம் இருந்திருக்கணும். அந்த பழங்காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சில மக்கள் சொல்றாங்க. ஆனா சில சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அத அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. இல்ல இது வந்து தானா உருவானது தான். இது மனிதர்களால உருவாக்கப்பட்டது கிடையாது. இது வந்து ஒரு வகையான பாறை. இந்த பாறை பார்த்தீங்க அப்படின்னா, நேரா கட் ஆகக்கூடிய ஒரு பாறை தான். ஸோ, அதனால இது வந்து தன்னால தான் உருவாகியிருக்கும் அப்படின்ட்டு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனா இந்த சயின்டிஸ்ட் சொல்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு பாறையில பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து தானா ஓகே நேரா கட் ஆகக்கூடியது அப்படின்னு நம்ம நெனச்சாலியும், இது வந்து நேரா வந்து கட் ஆகுது அப்படின்னா, அது வந்து நேரா கட் ஆகுறது அது நேரா மட்டும் தானே கட் ஆகணும். எப்படி படிக்கட்டு மாதிரி அங்கங்க கட் ஆகி, படிக்கட்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர எப்படி கொண்டு வரும்? அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதில 90 டிகிரிக்கு வந்து ஒரு மனிதர்கள் வந்து இத செதுக்குன மாதிரி தான் இந்த ஒரு ராக் உங்களால பார்க்கும்போது இருக்கும். அண்ட் இதில படிக்கட்டு, டெராஸு அப்புறம் கீழ பார்த்தீங்க அப்படின்னா, டிசைனு அப்படின்றது எல்லாமே உங்களால இந்த ஒரு ராக்ல பார்க்க முடியும். இப்ப தண்ணியே வந்து கட் பண்ணி அது எந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம நெறைய பாறைகள் வந்து பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து தண்ணி போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னா, தண்ணி வந்து பாறைய வந்து அறுத்துரும். ஸோ, அது வந்து டிஃப்ரெண்ட்டா அந்த பாறை எல்லாமே உடைஞ்சிரும். ஆனா, இந்த ஒரு ராக்க பார்க்கும்போது, இது வந்து கடலால இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி மாதிரி. அதாவது கடலால இந்த மாரி ஆயிருக்குமா அப்படின்னு என்ன கேட்டா, ஸோ இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட இது. ஏன்னா இதுக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி டெராஸு அண்ட் படிக்கட்டுகள் இப்படின்ட்டு எவ்வளோ உங்களால பார்க்க முடியும். அந்த இடத்துல நம்ம போய் நின்னோம் அப்படின்னா, ரொம்பவே சின்னசா தான் தெரியும். ஸோ பார்க்கவே ரொம்பவே பயங்கரமா ஒரு மேசிவான ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய இந்த பாறைய பத்தி இப்போ வரைக்குமே இந்த மாதிரி அதாவது இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும், இல்ல இது இயற்கையா உருவாகியிருக்கும் அப்படின்ட்டு பல பேர் பல விதமா சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா இப்போ வரைக்குமே இதுக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு இது இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்னு இந்த பாறை இப்படி தான் உருவாகியிருக்கும் அப்படின்ட்டு யாருமே சொல்ல கிடையாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இப்ப இந்த வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இத பத்தி என்ன தோணுது? இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இயற்கையாவே இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகியிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இந்த ராக் உருவாகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க.